நேர்கள் அனைவரையும் இன்டெல் டைம்ஸ் அலைவரிசைக்கு வரவேற்கின்றேன். நான் உங்கள் அன்பு ஒளிபரப்பாளர் அகமது. போன வீடியோவில் நம்ம மீடியேஷன் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் சொல்யூஷன்ஸ் அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது மீடியேஷனில் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃப்ளிக்ட், அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப தான் ஒரு வழக்கு அல்லது ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு இஷ்யூ இருக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. நீதிமன்றத்துக்கு வர்றப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும் அப்படின்றப்ப மீடியேஷனுக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த மீடியேஷன் எதற்கு தேவைப்படுதுன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த இரண்டு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அல்லது இரு குழுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்டை தீர்ப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா மீடியேஷன் அப்படின்றதே பண்ணுறோம். அந்த மீடியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ஃப்ளிக்ட், அதாவது இரண்டு நபர்களுக்கும் நடுவில் உண்மையாகவே என்ன பிரச்சனை, எது அவர்கள் இடையிலே ஒரு இணக்கமில்லா சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்றத புரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. இதை புரிஞ்சிக்காமல் நம்ம மீடியேஷன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கிருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றத பார்க்குறோம். மீடியேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கான்ஃப்ளிக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது உண்மையாகவே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ணுவோம். அதாவது இரண்டு நபர்களுக்கும் நடுவில் அந்த பிரச்சனையை பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் ஒரு ஆப்ஷன்ஸை உருவாக்குற மாதிரி அவங்களாவே அந்த கான்ஃப்ளிக்டை தீர்த்து கொள்வதற்கான தீர்வுகளை அவர்களே தேடி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்குவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டை நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். இறுதியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுவோம். அவர்களாகவே சிந்தித்து அந்த தீர்வுகளை வைத்து அவர்கள் எந்த தீர்வுகளை இருதரப்புமே ஏற்றுக்கொள்கிறார்களோ, எந்த தீர்வு அவர்களுக்கு பிடித்திருக்கின்றதோ அந்த தீர்வை வச்சு அந்த கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம மீடியேஷனில் நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 ப்ராசஸ் அடிப்படையில் தான் நம்ம மீடியேஷன் பண்ணுறோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ஃப்ளிக்ட். பொதுவாக பார்த்திங்கன்னா மக்களிடையே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, அப்படி தானே? கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒப்பீனியனில் டிஃப்ரெண்ட் இருக்குது, சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் இருக்குது. பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரூப்ஸு, அவங்களுடைய நேஷன், வேறு நாடுகளை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா செவரல் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிஃப்ரென்சஸ் ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்சஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இரண்டு நபர்களுக்கு இடையே உருவாக்கும். அந்த டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணலை அப்படின்றப்ப இட் பிகம் அ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையாக உருவாயிடும். அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் த பீரியட் அது ஒரு டிஸ்பியூட்டாக ஒரு பர்மனண்ட்டான ஒரு ப்ராப்ளமாக அது மாறும். அந்த டிஸ்பியூட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஒரு கான்ஃப்ளிக்டாக ப்ரமோட் ஆகும். அந்த கான்ஃப்ளிக்டை நம்ம தீர்க்கலை அப்படின்னா அது கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ஒரு பப்ளிக் இதுக்கு வந்துடும். அந்த கான்ஃப்ளிக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வயலன்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த வயலன்ஸ் ஈவன் வார், ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையான போராக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா கான்டினம் ஆஃப் டென்ஷன் அப்படின்றாங்க. அதாவது டிஃப்ரென்சஸ் சால்வ் பண்ணலை அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட் ஆகிடும். அந்த டிஸ்அக்ரிமெண்ட் தீர்க்கப்படலை அப்படின்னா ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராப்ளத்தை இந்த டெம்பரவரியாக அந்த ஸ்பாட்டில் அந்த ப்ராப்ளம் தீர்க்கப்படலை அப்படின்றப்ப ஒரு பர்மனண்ட்டான ப்ராப்ளம், அதாவது ஒரு டிஸ்பியூட்டாக மாறும். அந்த டிஸ்பியூட் என்ன ஆகிடும் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஒரு முரண்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக மாறிடும். அந்த கான்ஃப்ளிக்ட் வயலன்ஸை கிரியேட் பண்ணும். அந்த வயலன்ஸ் பார்த்திங்கன்னா பிகம் அ வார், இரு தேசங்களுக்கு இடையிலான போராக கூட அல்லது இரு குழுக்களுக்கு இடையேயான ஒரு வயலன்ஸாக கூட மாறிடும். இதான் பார்த்திங்கன்னா கான்டினம் ஆஃப் டென்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது. எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்ச்சைக்குமே பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் கோர் அப்படின்றாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல், மூணாவது பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ட்ரையாங்கிள். இந்த கான்ஃப்ளிக்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் கோர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி
மனிதர்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கும், அப்படி தானே? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குமா, ஒரு காம்படிட்டிவ் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு பயம் அவங்க மனசில் இருக்கும், ஒரு அவங்களுடைய டிக்னிட்டி சம்மந்தமான, ஒரு பர்சனல் ரெப்யூட்டேஷன் சம்மந்தமான, ஃபிசிக்கல் சேஃப்டி சம்மந்தமாக, அல்லது சைக்காலஜிக்கல் நீடு சம்மந்தமாக, அல்லது பார்த்திங்கன்னா அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் சம்மந்தமாக ஒரு த்ரெட் இருக்குது. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் கோர் அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய உள்ளுக்குள் அந்த த்ரெட் இருக்குது, மனசுக்குள்ளே வந்து த்ரெட் இருக்குது, ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, யார் மூலமாக நம்ம தாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் கோர் அப்படின்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் கோர் வந்து நாட் ஒன்லி அவுட் சைட், நம்ம வெளிப்புறமாக மட்டும் உருவாக்கப்படாத, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவர்களாக கற்பனையாகவும் சொந்தமாக உருவாக்கி கொள்ளக்கூடியதும் நடக்கும். இது பார்த்திங்கன்னா போத் த சைடு வில் பி கிரியேட்டட். இந்த கான்ஃப்ளிக்ட் கோர் அப்படின்றது ஒரு ஃபியர், ஒரு ஆங்கர், ஒரு கோபம், அல்லது ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹர்ட், யாராவது வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி, எல்லாருமே நான் ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், அல்லது குறிப்பிட்ட நபர் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, அல்லது ஒரு ஹியூமிலியேஷன், அல்லது வந்து ஒரு நம்பிக்கையற்ற நிலை, ஒரு டிஸ்ட்ரெஸ்ட், இப்போ தான் ஒரு டெஸ்பிரேஷன், வெஞ்சன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீயிங் த கான்ஃப்ளிக்ட் கோர். அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு அச்சுறுத்தல் மைண்டில் இருக்குது, ஒரு அப்ரஹென்ஷன் இருக்குது, அதன் காரணமாக வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்து அவர் வச்சுருக்காரு மைண்டில் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எமோஷன் தான் அந்த கான்ஃப்ளிக்டுடைய கோரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மனசில் வந்து ஒரு பயம் இருக்குது, ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு, அதை வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளிருந்து வெளிநோக்கி வரும். உள்ளே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், உள்ளே இருக்கக்கூடிய கோபம், உள்ளே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பொறாமை, இதெல்லாம் என்ன அப்படின்னா வெளிப்பட்டு வருது இல்லையா ஒருத்தர்கிட்டருந்து. அந்த வெளிப்பட்டு வரக்கூடியதான் வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் பாதிக்கப்படுவாங்க, ஒரு தாக்கப்படலாம், அல்லது ஒரு டாஸ்க், ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த விஷயம் வந்து நடக்காமல் போகலாம், அல்லது ஒரு டிசிஷன் எடுக்கணும், அந்த சமயத்தில் அந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் கோர் ஸ்பைரல் அந்த ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னா அந்த டிசிஷனில் வந்து தப்பாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம், தவறான ஒரு முடிவு எடுக்கலாம், அல்லது அந்த முடிவு எடுக்காமலே கூட இருக்கலாம். அதே மாதிரி மக்களிடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ், அவருடைய உறவு வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த நிறுவனத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோசமாவதற்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல்னால் உருவாகக்கூடும். அதே மாதிரி கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அந்த கம்யூனிட்டியுடைய ஒற்றுமை, அவர்களுடைய அமைதி, பீஸ், இதெல்லாம் வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்பு இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் உருவாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்வர்ட் மேனிஃபெஸ்டன், அந்த உள்ளே இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் கோர் வந்து வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வகையாக இருக்குது. பார்த்திங்கன்னா பர்சனல் ரெஸ்பான்ஸு, கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ், லீகல் அட்வைஸ், பப்ளிக். பர்சனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுறது, அப்புறம் ஹாஸ்டிலிட்டி, அப்புறம் டெப்ரெஸ் ஆகிறது, அப்புறம் வெஞ்சன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்சனல் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி யாராவது ஒரு விஷயம் செஞ்சாலோ அது செய்யாமலே இருந்தாலோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தேகப்படுறது, சந்தேக மனப்பான்மை உருவாக்குறது. இந்த பர்சனல் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீடியேஷனில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த எமோஷன்ஸுக்கான அந்த உணர்வுபூர்வமான நிலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சியை வந்து மட்டுப்படுத்துறதுக்கான அல்லது அந்த உணர்ச்சியை தேவையற்ற ஒரு நிலைக்கு வந்து அவங்கள கொண்டு வரணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியேஷனில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல், அதாவது அவருடைய உள்ள கிடக்கை வந்து வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் இருக்குது அல்லது ஒரு கம்யூனிட்டி கான்டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது என்ன அப்படின்னா அவரை சுற்றி இருக்கிற மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அவரை விட்டு ஒதுங்கிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அவரை விட்டு விலகிடுவாங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுக்காமல் போயிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவரை விட்டு நிரந்தரமாக விலகிடுவாங்க. இதுதான் நடக்கும். இந்த கல்ச்சுரல் அல்லது ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது
கம்யூனிட்டி ரெஸ்பான்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த போலரைசேஷன் அப்படின்றது இந்த கம்யூனிட்டி போலரைசேஷன் அப்படின்றது நடக்கும். இதில் தீர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பெர்மனண்ட்டாக ஒரு யூனிஃபார்மான ஒரு விஷயம் ஒரு தீர்வுகள் அப்படின்றத நம்ம உருவாக்க முடியாது. மூணாவது கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீகல் அட்வைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான டென்ஷனை வந்து ஒரு இன்னபிலிட்டியை வந்து பார்ட்டிஸுக்கு இந்த சுச்சுவேஷனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சு அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் பிகம் பப்ளிக். அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜிட் பொசிஷனை க்ரியேட் பண்ணி அது வந்து பப்ளிக் மீடியாலலாம் போயிடுச்சு அப்படின்றப்ப என்ன அப்படின்னா உண்மையாகவே அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுடைய கையிலேருந்து கண்ட்ரோல் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாற்றிடும். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்ட் பிகமிங் பப்ளிக் அப்படின்றாங்க. இந்த 4 வகையான கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃப்ளிக்டில் 3 பிரைமரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அதாவது கான்ஃப்ளிக்ட் ட்ரையாங்கிள். இந்த கான்ஃப்ளிக்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முக்கோணத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு முக்கோணம், அந்த ஒரு முக்கோணத்துடைய ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ராசஸ், மூணாவது பக்கம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம். அதாவது பீப்புள் அப்படின்ற விஷயத்தில் ஒரு மனிதர் சம்மந்தமான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட் தான் ஒரு புள்ளி அப்படின்னா அந்த புள்ளியை சுற்றி ஒரு முக்கோணம் போடுறோம். அதில் அந்த முக்கோணத்தில் ஒரு சைடு அந்த பீப்புள் சம்மந்தமான அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, அவருடைய வேல்யூஸ் என்ன, அவர் எந்த மாதிரி ஒரு மீனிங்ஸ் இருக்கார் லைஃபுக்கு, அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவருடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவருடைய அபிலிட்டி எப்படி இருக்குது, அவருடைய பர்சனாலிட்டிஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் அப்படின்ற சைடு. ப்ராசஸ் சைடு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த இஷ்யூ வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த கான்ஃப்ளிக்டில் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ரக்சர் என்ன, அதோடய ப்ரொசீஜர் என்ன, சிஸ்டம் என்ன, அந்த கான்ஃப்ளிக்டில் வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கான நார்ம்ஸ் என்ன, அது எப்படி முடிவெடுக்கிறது, அதுக்கான ரோல்ஸ், அந்த கான்ஃப்ளிக்டுடைய இது ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இந்த சம்மந்தப்பட்ட நபருடைய ரோல் என்ன, இதெல்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூணாவது கீழே உள்ள சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கோணத்துடைய கீழே மூன்றாவது புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். இந்த மூணாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே என்ன நடந்திருக்கு, ஃபேக்ட் என்ன, உண்மையான பொசிஷன் எப்படி இருக்குது, இஷ்யூஸ் எப்படி இருக்குது, பெர்செப்ஷன், அவருடைய புரிதல் எப்படி இருக்குது, அவருடைய இன்ட்ரெஸ்ட், அவருக்கு அதில் என்ன நலன் இருக்குது, அவருக்கு அதில் என்ன தேவை இருக்குது, அந்த கான்ஃப்ளிக்டில் எந்த மாதிரி சொல்யூஷன் வந்து இதுக்கு உருவாக்கலாம், எந்த மாதிரி வந்து பாசிபிள் அவுட்கம் வந்து இதில் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னோம்னா அந்த கான்ஃப்ளிக்டை ஒரு புள்ளியாக வச்சு ஒரு முக்கோணமாக வச்சு அது அந்த மூன்று கோணத்திலும் பீப்புள் அப்படின்ற கோணத்திலும் ப்ராசஸ் அப்படின்ற கோணத்திலும் ப்ராப்ளம் அப்படின்ற ஆங்கிள்லையும் நம்ம 3 ஆங்கிள்லையுமே வந்து நம்ம திங்க் பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செகண்ட் கான்ஃப்ளிக்ட் ட்ரையாங்கிளுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த டிஸ்பியூட் இந்த 3 பேசிஸில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்ட் ட்ரையாங்கிளில் பீப்புள் பற்றி, ப்ராசஸ் பற்றி, ப்ராப்ளம் பற்றி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த கான்ஃப்ளிக்டை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முக்கோணத்தில் பீப்புளை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சைடு வந்து பீப்புள் இல்லையா, பீப்புளை சப்போர்ட் பண்ணணும், அந்த ப்ராசஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். மூணாவதாக அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். சப்போர்ட் த பீப்புள், கண்ட்ரோல் த ப்ராசஸ், சால்வ் த ப்ராப்ளம். இது 3 பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மீடியேஷன் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சிடும். இதான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், நம்ம இதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே மீடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஸ்பியூட்டோ அந்த டிஸ்பியூட்டுக்கு மட்டும் மீடியேஷன் பண்ண மாட்டோம். அது ரிலேட்டடான எல்லா இஷ்யூமே, அது கனெக்டடான எல்லா இஷ்யூக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியேட் பண்ண முடியும். அதுக்கான தீர்வை வந்து மீடியேஷனில் கொடுக்க முடியும். அதுதான் மீடியேஷன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாமே இந்த ட்ரையாங்கிளில் நம்ம பீப்புள், ப்ராசஸ், ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போது நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து இந்த காஸ் வந்து அதாவது இந்த கான்ஃப்ளிக்டை உருவாக்குனது வந்து லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் கான்ஃப்ளிக்டை உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன டேட்டா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்து அதை எடுத்துக்கிறது, அதை அக்ரி பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தீர்வு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி அப்படின்னா அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா
மற்ற வகையான இன்டர்பிரேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பார்க்குறோம். அதுமாதிரி ரிலேஷன்ஷிப் வகையில் வந்து பார்த்தோன்னா புவர் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட் ரூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். மினிமம் வந்து நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நீ ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பகத்தன்மை இருக்குது, ஒரு 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 நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நிலவுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல சில ப்ரொசீஜர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம அக்ரி பண்ணணும். இதான் பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது தொடர்ச்சியாகவே இருக்குது, அது வந்து லாங் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ, என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ, என்ன அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்களோ அந்த வேர்டை வந்து கீப் பண்ணணும் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக்ட்னா பார்த்திங்கன்னா பவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. வீட்டில் யார் முடிவு எடுக்கிறது, எல்லா முடிவும் அவர் தான் எடுக்கிறாரு அப்படின்றப்ப நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம்? அது ஒரு மியூச்சுவலி ஒரு 2 பேரும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றப்ப கிளியரான யார் யாருக்கான ரோல் என்ன, அவங்களுக்கான ப்ராசஸ் என்ன, அவங்களுடைய டே டு டே லைஃப் என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா நம்ம வந்து கவுண்டர் பண்ண முடியும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது மீடியேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அடிப்படையில் நம்ம அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், கான்ஃப்ளிக்ட் ஸ்பைரல் என்ன இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், இல்லை கோர் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மீடியேஷன் பண்ணிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி.